ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், ஆனால் உங்களுடைய அட்டென்ஷன் கம்ப்ளீட்டாக வேணும். ரைட், அட்டென்ஷன் த சென்ஸ் உங்களுடைய முழு காமன் சென்ஸும் ஃபங்க்ஷன் பண்ணாமல் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ரைட், ஸோ ஃபோக்கஸ். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஈரிலா தொலைவில் பிம்பம் தோன்றும் ஒரு கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கத்திறன் 100, பொருளழகு லென்ஸின் குவிய தொலைவு 0.5 சென்டிமீட்டர் மற்றும் குழலில் நீளம் 6.5 சென்டிமீட்டர் என இருந்தால் கண்ணருகு லென்ஸின் குவிய தூரத்தின் மதிப்பு என்ன? என்ன கேட்குறாங்கன்னா, a compound microscope has a magnifying power of 100 when the image is formed at infinity. Right, the objective has a focal length of 0.5 centimeter and the tube length is 6.5 centimeter. What is the focal length of the eyepiece? Right, இதுதான் அந்த டயக்ராம் சிச்சுவேஷன் பிள்ளைங்களா. இது அப்ஜெக்டிவ் லென்ஸு, இது ஐபீஸ். இந்த இடத்துல என்ன வைக்கிறோம், நம்ம வந்து ஒரு பொருளை வைக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இமேஜ் கிடைக்கிது. இதுக்கும் உள்ள ரேஷியோ வந்து எம். நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், எம் இஸ் ஈக்குவல் டு 2 மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர், அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் இன்டூ ஐபீஸ் உடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர். ரைட், இது நம்ம எப்படி டெரைவ் பண்ணியிருப்போம் கேட்டிங்கன்னா, எல் டிவைடட் பை தட் இஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் லென்ஸ் இன்டூ டி, இது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் விஷன் இல்லைங்களா, டிஸ்டிங்க்ட் விஷன், டிவைடட் பை எஃப்இ. ஸோ இதை எல்லா வேல்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லுங்கிறது லென்த் 6.5 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட், ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டி 25 கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்இ இஸ் ஈக்குவல் 3.25 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரோக்கில் இது நம்ம செஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா எப்போ உண்மை அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இதனுடைய ஃபோக்கல் லென்த்தும் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் இது உண்மை. இந்த அதுக்கு அர்த்தம் என்னென்னா, 3.25 இதனுடைய ஃபோக்கல் லென்த்து. ரைட், தென் இதனுடைய ஃபோக்கல் லென்த் 0.5, எது அப்ஜெக்டிவ் லென்ஸோடைய ஃபோக்கல் ரெண்டே கூட்டினா 3.75 சென்டிமீட்டர் வருது. 3.75 சென்டிமீட்டர் வந்து 6.5 சென்டிமீட்டரோட ஒப்பிடும்போது நெக்லெக்ட் பண்ணக்கூடிய தூரம் கிடையாது. இட் இஸ் மோர் தென் ஆஃப். 3.25 ஆஃப். அப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியாது. நம்ம ஒரிஜினலாக என்ன செய்யணும், நமக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும். இதுதான் பிள்ளைகளா முதல் விஷயம். இதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தை உங்கள் ஃபோக்கஸ் வேணும்னு நான் சொன்னேன். ஜஸ்ட் பார்த்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ரைட், அப்போ ஆக்சுவலாக சிச்சுவேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடுது. இப்போ ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் ஏற்கனவே தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முறை சொல்லிடுறேன். ரைட், இங்கே நம்ம என்ன வைக்கிறோம், நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறோம். ரைட், இந்த டிஸ்டன்ஸ் u, அதாவது ஆஃப்கோர்ஸ் UO. ரைட், இது அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டு. சரியா? ஸோ இமேஜ் இங்கே விழுது, இந்த இடத்துல விழுது. இந்த இமேஜ் விழுந்த இந்த லென்ஸுக்கும் இந்த இமேஜுக்கு என்ன பாயிண்ட்டை வைப்பாங்க கேட்டிங்கன்னா, ரைட், நார்மல் விஷனில் வேணும்னா இது ஃபோக்கல் பாயிண்ட்டில் வைப்பாங்க. திஸ் இஸ் எஃப்இ. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட், அப்போ நமக்கு இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும், இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். சரிங்களா? ரைட், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, இங்கேருந்து 25 சென்டிமீட்டர் தள்ளி பார்க்குறீங்க. இதுதான் சிச்சுவேஷன். சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் எழுதலாம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், V0 + FE = 6.5 சென்டிமீட்டர். மீனிங் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுக்குள்ள தூரம் தான் டியூபோடைய லென்த்து. ரைட், ஸோ டியூபோட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் VO. சரியா? இது FE. ஸோ ரெண்டே சம் அப் பண்ணால் 6.5 கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒன்றா வரேன். ஸோ மொத்த மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் இன்டூ இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் ரெண்டு முறை மேக்னிஃபை ஆகுது இல்லையா? ஸோ MO இன்டூ ME. ரைட், ME பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்ட் ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணியிருக்கோம், D டிவைடட் பை FE. ஆனால் அந்த MO பொறுத்த வரைக்கும் L/F0ங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா. இது எப்போ உண்மைனா, இந்த ரெண்டோட ஃபோக்கல் லென்த் கம்மியாக தான் உண்மை. அப்போ இந்த ஃபார்முலாக்கு போக முடியாது, ஒரிஜினல் ஃபார்முலாக்கு போகணும். ஸோ ஒரிஜினல் ஃபார்முலாக்கு போனால் இட் இஸ் VO, தட் இஸ் V டிவைடட் பை U. இங்கே இது வந்து அப்ஜெக்ட் லென்ஸாக இருக்கிறதுனால V ஆப்ஜெக்ட் டிவைடட் பை U ஆப்ஜெக்ட். இங்கே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபோக்கல் பாயிண்ட்டில் எழுதணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லென்ஸோட ஈக்குவேஷன் தெரியும். 1 டிவைடட் பை V மைனஸ் 1 பை U இஸ் ஈக்குவல் 1 பை Fன்னு தெரியும். இதில் என்னன்னா, இங்கே எல்லாமே நம்ம பயன்படுத்துறது
கார்ட்டீசியனை பயன்படுத்த முடியாது. ஒரு சிங்கிள் லென்ஸ்னா கார்ட்டீசியன் சிஸ்டத்தை பயன்படுத்த முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸ் ரெண்டையும் பண்ணும் பொழுது எல்லாமே நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக தான் சொல்ல முடியும். அப்போ என்னன்னா இந்த இடத்துல நீங்க டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவா வரும். ஆக்சுவலாக நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும். ஸோ இது அதனுடைய அப்சல்யூட் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ரைட், அப்சல்யூட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ இது நெகட்டிவா இருக்க முடியாது, இது பாசிட்டிவா மாறும். இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே பாயிண்ட். இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு முறைக்கு 2 முறை நான் சொன்னது புரியாட்டி நீங்களா திங்க் பண்ணுங்க. அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் சப்போஸ் யூவை பாசிட்டிவா சப்ஸ்டியூட் பண்ணா, ஏன்னா கார்ட்டீசியன்ல யூ இங்க நெகட்டிவா இருக்கும், இதுக்கு லெஃப்ட்ல உள்ள நெகட்டிவ் இல்லையா, டிஸ்டன்ஸ் சப்போஸ் நீங்க பாசிட்டிவா மீன் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் அப்சல்யூட் டிஸ்டன்ஸ். அப்போ அப்படிதான் சொல்லுவோம் சாதாரண சென்ஸ்ல. அப்படி சொன்னீங்கன்னா இது பிளஸ்ஸா மாறிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1/v + 1/u = 1/f மாறிடும். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், v/u கண்டுபிடிச்சிடலாம். த்ரூ அவுட் ஈக்குவேஷன் எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, v of course vo வால மல்டிப்ளை பண்ணுங்க. ரைட், இது 1 ஆயிரும். ஸோ v/u = vo/fo. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன, நமக்கு இதானே வேணும். ஸோ vo/u நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் பிகம்ஸ் v/f - 1. ரைட், f வந்து 0.5 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம டேட்டா இருக்கு. ஸோ திஸ் பிகம்ஸ் v out, that is v object divided by 0.5 - 1. ரைட், இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இந்த இருக்கு m = mo × me. ரைட், ரெண்டு ஆம்பிளிஃபையர், தட் இஸ் 2 மேக்னிஃபிகேஷன். mo எவ்வளவு, நமக்கு என்ன m எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 100 நம்மளுக்கு தெரியும். mo இப்போ என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், that is v output, that is sorry v object divided by u object. அது எவ்வளவு இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு, that is v divided by 0.5 - 1. ரைட், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் me அப்படியே d divided by fe, அவ்வளவுதான். that is dங்கிறது 25 fe, இந்த fe தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இனிமே உள்ளது சாதாரண மேனிபுலேஷன் தான். இந்த 25யும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா this becomes 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 × fe = vo divided by 0.5 - 1. ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டா 0.5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 2fe மாறிடும், இது vo மாறிடும், -0.5. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இதை நீங்க என்ன செஞ்சிடலாம், லெஃப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா 2fe - v output, that is v object = -0.5. ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, that is v object plus fe = 6.5. ஸோ நமக்கு ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐபீஸ் வேணும். அப்போ இது ஜஸ்ட் நீங்க சம் அப் பண்ணீங்கன்னா இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது 3fe ஆகும், 6.5 - 0.5 6 ஆகும், fe = 2 cm. ரைட், இப்போ நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆகும், எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். ஆனா இந்த அசம்ஷன் நீங்க பிரில்லியண்டா பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸ் இருந்தா, ரைட், நீங்க ஜஸ்ட் கார்ட்டீசியன் சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு லென்ஸ்னா உங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸ்னா வந்து இந்த நீங்க என்ன செய்ய முடியாது, ஜஸ்ட் கார்ட்டீசியனை மெக்கானிக்கலா நீங்க பயன்படுத்த முடியாது. உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தணும். சரியா பிள்ளைங்களா? ஐ திங்க் இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்.